நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். இப்போ நம்ம சோபகிருத்து வருஷத்தின் ஆனி மாதம் பலன்களை பார்க்க வந்திருக்கோம். அதாவது சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத ஒரு மாதமாக தமிழில் கொடுத்துருக்கோம். அது சித்திரையிலிருந்து சித்திரை வைகாசி 3வது மாதமான ஆனி மாதம். இந்த 3வது மாதத்தின் மிகப்பெரிய பெருமை என்ன அப்படின்னா, இந்த மாதம்தான் உத்தராயணத்தின் கடைசி மாதம். உத்தராயணம் தை மாதத்தில் ஆரம்பிக்கிறது. தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி மாதம் கடைசி மாதமான உத்தராயணத்தினுடைய கடைசி மாதம் இது. இந்த மாதத்தில் பார்த்தாலேனா 16/6/2023 16/7/2023 வரலும் உண்டான நாட்கள் வருது. இப்போ இந்த மாதத்தினுடைய கோல்சாரத்தை பார்ப்போம். கோல்சாரம் அப்படின்னா இந்த கிரக நிலைகள் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா எப்பொழுதுமே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய புதன், சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் தான் மாத கிரகங்கள். இந்த கிரகங்களை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேஷ ராசி, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் வீடாக முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ராகு பகவானும் இருக்கா இந்த மாதத்தில். அதை தவிர ரிஷபத்தில் புத பகவானும், மிதுனத்தில் சூரிய பகவான் இருக்கார், கடகத்தில் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும், கேது பகவான் சப்தமம்னு சொல்லக்கூடிய துலாத்திலையும், சனி பகவான் 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்திலையும் இந்த மாதம் பிறக்கும்போது ஆரம்பிக்கிறது. 16ஆம் தேதி மாதம் பிறக்கிறது. 18ஆம் தேதி 18/6/2023 அப்போ புத பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். அவருடைய ஆட்சி வீட்டுக்கே போகிறது பெரிய விசேஷம் 18ஆம் தேதியில். அதற்கு பிறகு பார்த்தோம்னா 27/6 அன்னைக்கு சனி பகவான் வக்கரகதி ஆரம்பிக்கிறது. அதாவது கும்பத்தில் சனி பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் திருப்பியும் வக்கரகதி ஆரம்பிக்கிறார். இந்த மாதம் பார்த்தேனால் 2/7, அதாவது ஜூலை 2ஆம் தேதி, ஒரு 17ஆம் தேதி ஆனி மாதத்தில் பார்த்தேனால் செவ்வாய் பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார். கடகத்தில் நீச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் சிம்மத்துக்கு போகிறது நல்ல விசேஷம். ஏன்னா அவருடைய நட்பு வீடு வேறு. அதாவது சிம்மத்துக்கு பார்த்தேனால் செவ்வாய் பகவான் தான் அதி யோகர், அதாவது மிகப்பெரிய யோகர். ஒரு 4ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மிகப்பெரிய யோகர். அதனால் செவ்வாய் பகவானுக்கு சூரியன் அதீத நட்பு. எல்லா விஷயங்களும் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடியவதாக இந்த விஷயங்கள் அமைய போகிறது. அதாவது 2/7/2023 செவ்வாய் பகவான் சிம்மத்துக்கு வரார். 3ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தாலேனால் 3/7/2023, அதாவது வைகாசி மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தாலேனால் சுக்கிர பகவான் கடகத்திலிருந்து அவர் சிம்மத்துக்கு வரார் கடகத்திலிருந்து. அதற்கு பிறகு 4ஆம் தேதி அன்னைக்கு புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரார். இதுதான் இன்றைய இந்த மாதத்தினுடைய கோச்சார நிலைமையாக இருக்குது. அதாவது புத பகவான் மிதுனத்துக்கும் சிம்மத்துக்கும் மிதுனத்துக்கும் கடகத்துக்கும் மாறுறார். மிதுனத்துக்கு ஆரம்பத்து 18ஆம் தேதியே 18/6 மாறிடுறார். அதுக்கப்புறம் 4/7 கடகத்துக்கு மாறுறார். சுக்கிர பகவான் மாறுறார், செவ்வாய் பகவானும் மாறுறார். அதாவது 2/7 3/7 மாறிடுறார். சனி பகவான் வக்கரகதி இழையிறது ஒரு பெரிய விசேஷம் பார்க்கணும். ஏன்னா எல்லாரையும் வாழ்க்கையும் மிகப்பெரிய ஏற்றத்துக்கும் மாற்றத்துக்கும் போராட்டத்துக்கும் மாற்றி போடக்கூடியவர் சனி பகவான். அதனால் அவருடைய வக்கரகதி எந்தெந்த பலன்களை செய்யும் அப்படின்றத சனி பகவானுடைய வக்கரகதிக்கு தனியாக ஒரு இது போடுறேன் நான். இப்போ இந்த ஆனி மாதத்தில் மாத கிரகங்களுடைய மூமெண்ட்ஸை வச்சு சனி பகவானுடைய வக்கரகதியும் வச்சு என்னென்ன விசேஷங்கள் என்னென்ன பலன்கள் வரும் அப்படின்றத பார்ப்போம். அதை தவிர எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமங்கள் வருது, என்னென்னைக்கு வருது அப்படின்றதையும் பார்க்கலாம். இதை தவிர பார்த்தேனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம்.
இப்போது இந்த ஆனி மாதத்தில் பார்த்தோன்னா விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆனி மாதம் வந்து உத்தராயணத்தின் கடைசி அப்படின்றதையும் சொன்னேன். இதை தவிர வந்து அமாவாசை ஆனி அமாவாசை வந்து உங்களுக்கு 18/6/2023 அன்னைக்கு வருது. பௌர்ணமி வந்து 18லேருந்து 15 நாள் கூட்டினாங்கன்னா 3/7/2023 வரும். கிட்டத்தட்ட 3/7/2023 பௌர்ணமி வந்துடுறது. அதற்கு பிறகு பார்த்தேனால் ஆனி திருமஞ்சனம் அப்படின்றது 26/6 அன்னைக்கும், நடராஜனுடைய திருமஞ்சனம் வந்து 25/6 அன்னைக்கும். இதை தவிர வந்து ஸ்ரீரங்கத்தில் ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடிய அங்கே நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெரிய விசேஷமாக கேட்டை நட்சத்திரத்தில் ஜேஷ்ட நட்சத்திரத்தில் வர்றது 2ஆம் தேதி 2/7/2023 அன்னைக்கும் வருது. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு முக்கியமான தினங்களாக இந்த ஆனி மாதத்தில் இருக்குது. சரி, இப்போ வந்து இந்த ஆனி மாதத்தில் ஒரு ராசிக்கான பலன்களை பார்ப்போம். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றது அந்த ராசியிலேயே சொல்கிறோம். அவர்கள் என்ன எளிய பரிகாரங்கள் பண்ணணும் சந்திராஷ்டமத்துக்குன்னு சொல்கிறோம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். உங்களுக்கு ஏற்கனவே வந்து இந்த வருட கிரகங்கள் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்துல வந்து ராகு பகவான், 10ஆம் இடத்துல வந்து சனி பகவான், இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். தொழிலில் அபரிமிதமான ஒரு நல்ல விஷயம் இருக்கும். போட்டித் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் இவ்வளோ நாளாக உங்களுக்கு வந்து கடன் வாங்குறதை தடுத்துகிட்டே இருப்பார். ஆனால் இப்போ வந்து குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்கள் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது. இப்போ பார்த்தீங்களேன்னா இந்த மாதத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்க, உங்களுடைய ராசியில் புத பகவான் இருக்கிறதுனாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பண வரவு அபரிமிதமாக இருக்கும். அதை தவிர வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். கணவன் மனைவியிடையே கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல புத பகவான் வந்து 18ஆம் தேதியே மாறிவிடும். அதாவது இந்த மாதம் ஆரம்பிக்கிறதே 16ஆம் தேதி. 18ஆம் தேதியை பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார். ஆட்சி பெற்ற புதனோட சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா புத பகவான் ஆட்சி பெற்று 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாக்கில் பெரிய நல்ல நல்ல அதாவது என்ன சொல்கிறது, உங்களுடைய வாக்கின் மூலியமாக எல்லாவற்றையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் வந்து இந்த பாடலாசிரியர்கள், கதை ஆசிரியர்கள் அவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய நல்ல ஏற்றமான காலமாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆனி மாதத்தில் அதுவும் 17, 18 தேதியில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் சிம்மத்துக்கு போகிறார். அந்த அதாவது 4/7/2023 அப்போ சிம்மத்துக்கு போகிறார். அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ஏற்றம் அவளுக்கு நிச்சயமாக வரும். புதுசாக கதை எழுதுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் இந்த மாதமான ஆனி மாதத்துலேயே, அதாவது ஜூலை 4ஆம் தேதி வந்து கடகத்துக்கு போகிறார். அந்த நேரத்தில் வந்து சுக்கிர பகவானும் வந்து சிம்மத்துக்கு போயிடுறார். செவ்வாய் பகவானும் 2ஆம் தேதி சிம்மத்துக்கு போயிடுறார். அதனால் இந்த மாதத்தில் 4ஆம் இடம் வலுப்படுறது. ஏன்னா குரு பகவானும் பார்க்கறதுனால உங்களுக்கு வீடு மனை வாகனம் வாங்கிறதுக்கு நிச்சயமாக அட்வான்ஸாவது கொடுத்துருவீங்க. புதுசாக வண்டி ஏதாவது வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனாலையும் புத பகவானும் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் அதனால் பணவரவு அபரிமிதமாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து பணவரவு நிச்சயமாக உண்டு. இந்த கலைத்துறையில் இருக்கவங்க திடீர்னு வெளிநாடு பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளியூர் வெளிமாநில சம்பந்தம், வெளி மதத்தினர் சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான விஷயங்கள் நிச்சயமாக வரும். உங்களுக்கு பார்த்தீர்களேனால் குடும்பத்தில் நல்ல குதூகலம் இருக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல உறவு முறைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காட்டன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த ஷர்ட்டு அந்த மாதிரியான கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நல்ல ஏற்றமான மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. நீங்கள் வந்து இந்த அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் வணங்கிட்டு வர்றதும், அந்த லக்ஷ்மி நரசிம்மன் தாயாருக்கு வந்து ஒரு
நெய் தீபம் போட்டுட்டு வாங்க. வாரம் 4 வாரம் வெள்ளிக்கிழமை போய் நெய் தீபம் போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறது வந்து 2/7/2023 மத்தியானம் 12 மணியிலிருந்து 12:30 மணியிலிருந்து 4/7/2023 சாயந்தரம் ஒரு 4 மணி வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் தவிர்ப்பது நல்லது. ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே டிசைட் பண்ணி புக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போட்டு சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரம், எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய இந்த இது வந்து தானிய பரிகாரம், அதாவது நெல், இதெல்லாம் நெல், பச்சரிசி, இது வந்து உங்களால் முடிஞ்ச அளவு கொடுத்துட்டு வந்தீங்களே ஆனால் கண்டிப்பாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த மாதம் வந்து இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான மாதமாக இருக்குது. இதில் வந்து உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். சீனியர் சிட்டிசன்ஸுக்கு கவலைப்பட தேவையில்லை. வெளிநாடு வெளியூர் சம்பந்தமாக நல்ல ஒரு செய்தி வரும். வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு பணவரவு இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். இதில் சனி பகவான் ஜூன் 27ஆம் தேதி அன்னைக்கு அவர் வந்து ரெட்ராகேட்டார், அதாவது வர்க்கமாக, அதாவது ரிவர்ஸ் ஆகிறார். அவர் இதுலேருந்து கும்பத்திலிருந்து அவர் வந்து திரும்பி வர அந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா கும்பத்திலே தான் இருப்பார். இருந்தாலும் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது மிகவும் நல்லது. உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க, அதாவது இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருந்தீங்கன்னா கீழே ஒர்க் பண்ணுறவங்க கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தமாக பார்க்க போனால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் மிகப்பெரிய ஏற்றமான நல்ல சந்தோஷமான மாதமாக அமையப்போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.